ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபோன்பே, ஜிபே போன்ற யூபிஐ செயலி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த சேவையை அக்டோபர் 1 முதல் பயன்படுத்த முடியாதா அப்படின்ற மாரி என்பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே ஆகியவற்றின் வாயிலாக நண்பர்கள், உறவினர்களுக்கு பணம் அனுப்பும்படி கோரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பெற முடியும். ஆனால் யூபிஐ பண பரிவர்த்தனைகளில் இந்த வசதியை அக்டோபர் 1 முதல் நிறுத்துவது என என்பிசிஐ பார்த்தா முடிவு செஞ்சுருக்காங்க. மோசடிகளை தடுக்க இந்த முடிவு எடுத்துள்ளதாக என்பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோன்பே, ஜிபே மூலமாக உங்களுடைய ரிலேட்டிவ் யாருக்காச்சும் நீங்கள் பணத்தை ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக அனுப்புவதற்கான வசதி இருந்துச்சுங்க. இப்போ அதை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நிதி மோசடியை எதிர்த்து போராடும் நடவடிக்கையாக அக்டோபர் 1, 2025 முதல் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தில் யூபிஐ அனைத்து பியர் டு பியர் P2P சேகரிப்பு கோரிக்கைகளை நிறுத்துமாறு வங்கிகள் மற்றும் ஜிபே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் போன்ற கட்டண பயன்பாடுகளுக்கு இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் பார்த்தா உத்தரவிட்டிருக்காங்க. ஜூலை 29ஆம் தேதி பார்த்தா என்பிசிஐ ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்பிக்கான சேவையை ஸோ உங்களுக்கு அக்டோபர் 1க்கு பிறகு எந்த யூபிஐலுமே செயல்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது சேகரிப்பு பரிவர்த்தனையும் தொடங்கப்படவோ அனுப்பப்படவோ அல்லது செயலாக்கப்படவோ கூடாது என்பதை உறுதி செய்ய அவற்றின் அமைப்புகள் மற்றும் செயல்பாட்டு செயல்முறையில் தேவையான மாற்றங்களை செயல்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றன அப்படின்ற மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஒரு சில நிதி மோசடியை பார்த்தா குறைக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் பார்த்தா ரெக்வஸ்ட் மணி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை அக்டோபர் 1க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.